அனிஷாவை போல, வரலட்சுமியை போல சாய் தன்சிகா பாவம். இந்த நடிகர் சங்கம் கட்டுவதற்கு பதிலாக நீங்கள் 9 ஆண்டு காலத்தில் இந்தியாவுக்கு இலங்கைக்கு பாலத்தை கட்டியிருக்கலாம். நாசர் நடிகர் சங்கத்தில் ஒரு டம்மி பீஸ். இந்த நடிகர் சங்கம் என்ற ஒன்று இல்லை என்றால் இவரை யாருக்குமே தெரியாமல் மறந்து போன பழைய நடிகர்கள் பட்டியலில் இவர் இணைந்திருப்பார். நம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். இன்னைக்கு விஷால் தன்ஷிகா இவங்களோட நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு சார், அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சார்? இல்லை, இப்போ விஷாலுடைய 48வது பிறந்த நாள். இந்த 48வது வயது இளைஞன் சாய் தன்ஷிகா நிச்சயதார்த்தம் செஞ்சுருக்கார். இது எத்தனாவது நிச்சயதார்த்தம் என்பது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கேள்வி. அனிஷா என்ற பெண்ணோடு ஆந்திராவைச் சேர்ந்த தன்னுடைய ரெட்டியார் சமூகத்தில் பெரிய கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணோடு நிச்சயதார்த்தம் நடந்தது பல வருடங்களுக்கு முன்பு. அதற்கு முன்பு வரலட்சுமி சரத்குமார் அவரோடு நிச்சயதார்த்தம் நடந்தது. இது தெரிந்த நிச்சயதார்த்தங்கள். தெரியாத பல நிச்சயதார்த்தங்கள் உண்டு. எந்த நடிகையோடு, இப்போ லட்சுமி மேனனோடு ஜோடியாக நடித்த பொழுது நிச்சயதார்த்தம் நடக்கப் போகிறது என்ற செய்தி வரும். இப்படி விஷாலை பொறுத்தவரை விஷால் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. ராஜபக்சேவனுடைய பினாமி லைக்கா சுபாஸ்கரா பல கோடி ரூபாய் படம் நடிப்பதற்காக வாங்கிய தொகை திருப்பி கொடுக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இதே போல வரலட்சுமி சரத்குமாரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், நிச்சயதார்த்தம் செய்துவிட்டு பல ஆண்டுகள் அவரோடு சுற்றி திரிந்து இப்போ அந்த அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குடும்பத்தோடு இருக்குது. அதோடு இருந்து அந்த நிச்சயதார்த்தம் நடக்கவில்லை, திருமணம் நடக்கவில்லை. இதற்கு என்ன பின்னணி என்று ஆராய்வதும் சரியில்லை. நடிகர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர் 2 பதவிகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷால் ரெட்டி திரைப்படத்துறையில் பல தயாரிப்பாளர்களுக்கு பல படங்கள் நடித்து கொடுத்திருந்தாலும் நீங்கள் இப்போ சில படங்கள் லாபகரமாக இருக்குது, சில படங்கள் பல கோடி நட்டம். துப்பறிவாளன் 2 இந்த படம் எடுப்பதற்காக லண்டனுக்கு சென்று அது பல திரைப்பட சம்பந்தமான பல வேலைகளை செய்வதற்காக திட்டமிட்டு பல கோடி ரூபாய் இழப்பு. இப்போ இவருக்கு எந்த படமும் இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் நடிகர் சங்கம் 9 ஆண்டு காலம் கட்டப்பட்டு வருகிறது. அது பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். அப்போ இந்த நடிகர் சங்கம் கட்டுவதற்கு பதிலாக நீங்கள் 9 ஆண்டு காலத்தில் இந்தியாவுக்கு இலங்கைக்கு பாலத்தை கட்டியிருக்கலாம். மீனவர்களாவது உயிர் தப்பியிருப்பான், சுடப்பட்டு அவர்களுக்கு எந்த உயிரும் பறிபோகாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். 9 ஆண்டு காலம் இந்த நடிகர் சங்கம் கட்டப்படாமல் இருப்பதற்கு என்ன பின்னணி? வங்கிக்கு முன்னாள் தலைவர் சரத்குமாரும் ராதா ரவியும் வங்கிக்கு அடமானம் வைத்து விட்டார்கள், அதை மீட்டு நான் கட்டுறேன்னு இப்போ பல ஆண்டு காலம் நடிகர் சங்கத்துக்கு தலைவரான விஷால் எந்த முயற்சியும் செய்யவில்லை. நான் கட்டிக்கொண்டே இருக்கிறேன். பல மாடி கட்டிடங்கள் சில வருஷத்திலே கட்டிடலாம். அப்போ இந்த நிச்சயதார்த்தத்தை போல
சாய் தன்ஷிகா நிச்சயதார்த்தத்தை போல கட்டடம் கட்டுவதும் ஒரு சம்பிரதாயமாக மாறியிருக்கு. நீங்கள் விஷாலுடைய தந்தையார் ஜி.கே. ரெட்டி பழைய தயாரிப்பாளர் சொல்கிறார், இந்த டிசம்பருக்குள் கட்டடம் கட்டி முடிக்கப்படும். பல டிசம்பர் வந்துருச்சு, பல ஜூலை வந்துருச்சு, பல ஜனவரி வந்துருச்சு. கட்டிடம் கட்டி முடித்ததாகவே வரலாறு இல்லை. ஜி.கே. ரெட்டி தயாரிப்பாளராக இருந்து சரத்குமார் வச்சு ஒரு படம் எடுக்கிறார். அந்த படம் ஜி.கே. ரெட்டிக்கு பல கோடி நட்டம். இதற்கு பழி வாங்குவதற்காகத்தான் வரலட்சுமியை பழி வாங்கி திருமணம் செய்வதாக ஏமாற்றி விட்டார். இந்த செய்தியும் இந்த நேரத்தில் வருது. அனிஷா என்ற ஒரு கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்த பெண் ஏன் விஷாலை நிச்சயம் செய்து தப்பி ஓடிவிட்டார்? என்ன பலவீனம்? பல பலவீனங்கள், வெளியே சொல்ல முடியாத பலவீனங்கள். நிச்சயம் செய்யப்பட்ட பெண்ணே தப்பி ஓடுகிறாள். நீங்கள் ரசிகர்கள் எழுதுகிறான், சாய் தன்ஷிகா மாட்டிக்கொண்டாய். அப்போ உண்மையாகவே சாய் தன்ஷிகா மாட்டிக்கொண்டாரா? யார் இந்த சாய் தன்ஷிகா? இவள் ஒரு பக்கா தமிழச்சி, தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்ட இந்த பெண் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸு கேர்ள், நீங்கள் அதே போல் ஒரு சண்டை காட்சிகள் இதையெல்லாம் தத்ரூபமாக எடுக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் விஜய சாந்தி. ஆனால் இந்த அம்மா ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறது. அப்படி தவிக்கிற பொழுது விஷாலுடைய உதவி கோரப்படுகிறது. விஷால் தான் அந்த படம் வெளியிடுவதற்கு பல உதவிகளை பின்னணியிலிருந்து செய்தார். பின்னணியிலிருந்து செய்த பிறகு இப்போ இந்த சாய் தன்ஷிகாவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன்னு நிச்சயார்த்த விழா 48 வயசில் இதை அறிவிச்சிருக்காரு. சாய் தன்ஷிகாவுக்கு என்ன வயசுனா ஒரு 25 தாண்டவில்லைங்கிறாங்க. 25 தாண்டாத சாய் தன்ஷிகாவும் 48 தாண்டிய டபுள் மடங்கு தாண்டிய விஷாலும் நீடூழி வாழ வேண்டும் நாம் வாழ்த்துக்கிறோம். எந்த விமர்சனமும் செய்யலை. ஆனால் நெட்டிசன்கள் சும்மா இருப்பதில்லை. சமூக வலைதள பக்கத்தில் அவர்கள் சும்மா இருப்பதில்லை. எப்படி ஒரு தலைமுறை இடைவெளி விஷாலுக்கு, அனிஷாவை போல வரலட்சுமியை போல சாய் தன்ஷிகா பாவம். அந்த சாய் தன்ஷிகாவுக்காக பரிதாபப்படுகிற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. இந்த பரிதாபம் என்பது சாய் தன்ஷிகாவுக்கா இல்லை விஷால் ரெட்டிக்கா? விஷாலை பொறுத்தவரை சில வருடங்களுக்கு முன்பு ஒரு மர்ம நோயால் பாதிக்கப்பட்டார். கைகாலுகளெல்லாம் நடுங்குகிறது, உடல் சோர்வு ஊறுகிறது, இப்படியான பல வதந்திகள் வந்தது. அதையெல்லாம் மீறி இப்போ துப்பறிவாளன் 2 தயாரிக்க போகிறாருன்னு செய்தியெல்லாம் வருது. இருந்த போதிலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் ஆந்திரா இறக்குமதியான விஷால் ரெட்டியை விட்டால் வேற தமிழ்நாட்டில் ஆளே இல்லையா? நாசருக்கும் விஷால் ரெட்டிக்கும் 2 பேருக்கும் தெரிந்த ரகசியம் அது. நாசர் நடிகர் சங்கத்தில் ஒரு டம்மி பீஸ், எதை சொன்னாலும் செய்வார். அவருக்கு சொந்தமாக எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு இல்லை. இது யார் சொல்கிறா? நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள சொல்லுகிறார்கள். நடிகர் சங்கத்தில் பல முறைகேடு நடந்திருக்கு. இத்தனை முறைகேடுகளுக்கு நாசரும் உடந்தை. இந்த நடிகர் சங்கம் கட்டுவதற்கு 9 ஆண்டு காலம் எதற்காக தாமதம் என்பது நீங்கள் நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பல கோடி ரூபாய் பரட்ட இடம் அது. சினிமா என்பது ஒரு கனவு தொழிற்சாலை. பல கோடி ரூபாய் பொருளுகிற இந்த தொழிற்சாலையில் ஸ்டார் ரைட் நடத்தி அது நட்டம், சிங்கப்பூரில் நடத்தி நட்ட பல கோடி விஷாலை தலைமை நடத்தினார். அந்த படம் எங்கே போச்சு? அதை அந்த ஒளிபரப்பு உரிமையை சன் தொலைக்காட்சி கொடுத்தீங்க, அது எத்தனை கோடி கொடுத்தீங்க? அது மர்மமாக இருக்கு. இப்படி விஷாலுடைய வாழ்க்கையும் மர்மம், நடிகர் சங்க வரலாறும் மர்மம், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் மர்மமாக இருக்கு. பல மர்மங்களுக்கு பற்றியில் அவருடைய தந்தையார் ஜி.கே. ரெட்டி சொல்லுவதைப் போல எப்படியா
டிசம்பர் மாதம் நடந்தே தீரும். எது? திருமணமும் நடந்து தீரும், கட்டடமும் நடந்து தீரும். அப்போ விஷாலை பொறுத்தவரை விஷால் இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றிப்பட நடிகராக இல்லை. சண்டைக்கோழி போன்ற பழைய படங்களில் பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற நடிகராக இருந்தார். ஆனால் இன்னைக்கு இவர் தொடர்ந்து எடுக்கப்படுகிற பல படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. ஏன்? என்ன காரணம்னா, இந்த பல இயக்குநர்கள், வெற்றிப்பட இயக்குநர்களுக்கும் விஷாலுக்கும் பெரிய முரண்பாடு ஓடிட்டு. இந்த முரண்பாடுடைய மொத்த உருவம் தான் விஷால். விஷாலை பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்கம் என்ற ஒன்று இல்லை என்றால் இவரை யாருக்குமே தெரியாமல் மறந்து போன பழைய நடிகர்கள் பட்டியலில் இவர் இணைந்திருப்பார். தயாரிப்பாளர், இவர் படம் தயாரிப்பை நிறுத்தி பல வருஷம் ஆச்சு. தயாரிப்பாளர் சங்கம் என்ற ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு திரைப்பட உலகத்தை தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சிருக்கார். இது போன்ற செயல்களால் விஷாலை பொறுத்த வரைக்கும் தமிழ் திரைப்பட உலகம் கூடிய விரைவில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறது. அந்த புதிய தலைவர் யார் என்பது இப்போ பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. நீண்ட காலம் இந்த அணி நிரந்தரமாக ஓட முடியாது, ஓட்ட முடியாது. நாசரை போன்ற ஆமாஞ்சாமி ஆட்கள் சரத்குமார் ராதாரவியிடமிருந்து நடிகர் சங்கத்தை மீட்டெடுப்பதற்காக இதில் தலையிட்ட திமுகவை சேர்ந்த பூச்சி முருகன், இவர்களால் இந்த பழைய கட்டமைப்பு உடைக்கப்பட்டு புது கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. பழைய கட்டமைப்பில் என்னென்ன புகார் இருக்கோ அந்த புகார்கள் புது கட்டமைப்பிலும் இருக்கு. திருட்டு விசிடியை ஒழிக்கிறேன் என்று விஷால் அது பல கோடி ரூபாய் எடுத்திருக்கார். பல கோடி கணக்கே இல்லை. இந்த பல கோடி எதற்காக செலவு செய்யப்பட்டது, எங்கே செலவு செய்யப்பட்டது, எப்படி திருட்டு விசிடி ஒழிக்கப்பட்டதுங்கிற எந்த தகவலும் இல்லை. பொருளாளர் கைது போடுறாரு, நம்ம சிவகுமார் பையன் கார்த்தி கைது போடுறாரு, பணம் விஷாலுக்கு போகுது. சொந்த செலவுகளுக்காக இது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் உண்டு. இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் நடிகர் சங்கத்திலையும் தொடர்ச்சியாக இருக்குது, தயாரிப்பாளர் சங்கத்திலையும் தொடர்ச்சியாக இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய விஷால் ரெட்டி பதிலே சொல்லுவதில்லை. இதில் இவருக்கு அரசியல் ஆர்வம் வேறு. முதலமைச்சராக வேண்டும், ஆர்கே நகர் தொகுதியில் போய் வேட்பாளராக நின்று நீங்கள் அந்த பட்டியலை, அட்டவணையை, விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய முடியாமல் அது நிராகரிக்கப்படுகிறது. அங்கே உட்கார்ந்து கண்ணீர் விடுகிறார். ஆர்கே நகரில் சட்டமன்ற உறுப்பினராய் சட்டசபைக்கு முதலமைச்சராக போக வேண்டும் என்ற ஆசை. ஆந்திரா ரெட்டிகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசை வந்ததுக்கு பிறகு அந்த விண்ணப்பமே தள்ளுபடி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திரைப்பட உலகம் என்பது முழுக்க கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அவர்களுக்கான வேட்டைக்காடாக இருக்குது. சிரிப்பி நடிகனாக கோவை சரளா கூட கேரளா இறக்குமதியாக இருக்குது. பாடகி தமிழச்சி இல்லை, சைலஜாவும் சித்ராவும் உன்னிகிருஷ்ணனும் தமிழர்களும் அந்த ஆளே இல்லை. இளையராஜாவும் பாரதி ராஜாவும் தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதே இல்லை. சேட்சிகளுக்கும் சேட்டன்களுக்கும் தான் வாய்ப்பு கொடுக்குறான். இதை முதல்ல ஒரு தீர்மானம் போட்டு படம் பார்ப்பவன் தமிழன், கலாச்சாரம் தமிழனது, பாடல் தமிழ, இப்படி. ஆனால் தமிழர்களோ தமிழச்சிகளோ இந்த துறையில் நடிகர்களாகவும் இல்லை, நடிகைகளாகவும் இல்லை. இதெல்லாம் நடிகர் சங்கத்தில் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது நீண்ட நாள் ஆசை, ரசிகர்களுடைய ஆசை. அதுதான். தமிழே தெரியாத சைலஜாவும் சித்ராவும் உன்னி கிருஷ்ணனும் தமிழை பாடுகிறார்கள். தெலுங்கு ஆர்ஜின், எஸ்பி பாலசுப்ரமணியன், இவர்களெல்லாம் தமிழ் கலாச்சாரமோ அல்லது ஒரு 10 தலைமுறை தமிழையே படிக்காத இவர்கள் இதில் முன்னணியாக இருக்கிறார்கள். ஆனால் மூச்சுக்கு மூச்சு தமிழ் பேசுகிற தமிழர்கள் இந்த திரைப்படத்துறையில் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இதற்கு காரணம் அடிப்படை என்னன்னு கேட்டால், இந்த சினிமா பிஆர்ஓக்கள்
அத்தனை பேரும் தமிழின விரோதிகளாக இருக்கிறார்கள். அந்த பட்டியலை கூடிய விரைவில் வெளியிட வேண்டி வரும். நடிகர் சங்கமானாலும் சரி, திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அத்தனையிலும் நீங்கள் பிற மொழியாளர்களுடைய ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கிறது. இதெல்லாம் எடுத்துக்காட்டு விஷால் ரெட்டி. விஷாலை பொறுத்த வரைக்கும் இவர் ஆந்திரத்தை பூர்வீகமாக கொண்ட ஜி.கே. ரெட்டி திருமணம் செய்வது ஆந்திரா, அத்தனையும் ஆந்திராவை சார்ந்தவர்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் பணமாக்குகிற வேலையை மட்டும் தமிழகத்தில் செய்கிறார்கள். இதை கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் ரசிகர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. உங்களோட கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.